Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை பீயிங் கிரைஸ்ட்ல பார்க்கலன்னு காண்டக்குள்ள மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் ஆண்டக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, He will turn it around. ஆமா, ஹீனா யாரு? ஆண்டவர் தான். He is more than able to turn our situation around. So என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? Jeremiah 32 verse 17. Our Lord God, behold, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. There is nothing too hard for you. எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். So yes, he will turn it around. அப்படின்னா என்னத்தை டர்ன் பண்ணுவாரு, லைக் என்ன சிச்சுவேஷன் ஆண்டவர் மாத்தி போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இன்க்ளூடிங் எவ்ரி ஒன் ஆஃப் us நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருப்போம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறாதா, இந்த நிலைமை மாறாத ஏசப்பா, எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாசம் எவ்ரிடே ஏசப்பா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கேனே, நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேனே ஏசப்பா, இந்த நிலைமை மாறவே மாறாதா சுவாமி, காலைல எழுந்துக்கும் போதே ஏசப்பா இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுமா, நைட்டு தூங்க போகும்போது இதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுமா, என்னால முடியல, ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகுது, இரிட்டேட்டிங்கா இருக்கு ஏசப்பா, இந்த நிலைமையை எப்போ ஏசப்பா மாத்தி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் தூங்கும் போது யாருக்கும் தெரியாம அழுவோம், பாத்ரூம்ல போய் அழுவோம், இல்லைன்னா யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அழுவோம், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அழுவோம், இல்லைன்னா சில டைம் யார்கிட்டயுமே சொல்லாம ஆண்டவர் பாதத்திலேயே விழுந்து எத்தனையோ நாள் அழுது கொண்டே இருப்போம், இந்த நிலைமை மாறணுமே அப்படின்னு ஜபித்து கொண்டு அழுதுட்டே இருப்போம் இல்லைங்களா. அந்த நிலைமை எப்போ மாறும், எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் அவ்வளோ கேள்வி கேட்போம். ஆனா ஒரே ஒரு வசனம் தான், அந்த லாஸ்ட் லைன், அந்த 17th verse லாஸ்ட் லைன் பாத்தீங்கல்ல, இஸ் தேர் எனிதிங் இம்பாசிபிள் ஃபார் த லார்ட்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இந்த உலகத்துல இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த வானத்தை ஆகட்டும், பூமியாகட்டும், ஃபுல் வேர்ல்டையும் நம்மளையும் எல்லாத்தையும் படைச்சது யாரு? கர்த்தர் தான். அப்ப இவ்வளோ பண்றாரு, இது எல்லாத்தையுமே இவ்வளோ சூப்பரா படைச்ச தேவனுக்கு நம்ம நிலைமையை மாத்தி போட அவரால் முடியாதா? இன்றைக்கும் ஐ வாண்ட் யூ ஆல் டு பி என்கரேஜ்ட் இன் த லார்ட் தட் நோ மேட்டர் வாட், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் அதை முற்றிலுமா அவருக்குள்ள லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்க நிலைமை எல்லாத்தையுமே மாத்தி போட போறாரு. அது ஹெல்த்லயே ஆகட்டும், இல்லைன்னா ஃபைனான்சியல் இதுலயே ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, ஏதாவது வியாதியோ, இல்லைன்னா இந்த வியாதிலாம் சுகப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, டெய்லி நீங்க அதனால சஃபர் ஆயிட்டே இருக்கீங்களா, இல்லைன்னா படிக்கிறதுல என்னால படிக்கவே முடியல, எவ்வளவு நேரம் உட்காந்து படிச்சாலும் எனக்கு மண்டையில ஏறவே மாட்டேங்குது, எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, இந்த நிலைமை மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போயிருக்கீங்களா, இல்ல இந்த வேலையில நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்களே, ரொம்ப அபியூசிவா பேசுறாங்களே, போனாலே எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஆனா எனக்கு வேற வழியே இல்லை, இந்த நிலைமை மாறாதா, எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்காதா, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காதா, இந்த நிலைமை மாறாதா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கீங்களா? இல்ல இந்த ஊழியத்துல உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பரா ஏன் இந்த மாதிரி நான் ஆண்டவருக்காக செய்யும் போது என்ன இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே, இந்த நிலைமை எனக்கு மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கலங்கி போயிருக்கீங்களா? ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங், ஆண்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலுமே மாத்தி போடுவார். வேதத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டோரிஸ் தெரியும், எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இவரோட நிலைமை யோசித்து பாருங்க, பேதுருவை பாருங்க, அவரோட நிலைமை எப்படி இருந்தது, அதாவது he was like அவ்வளோ ஃப்ரைட்டண்டா இருந்தாரு, இந்த தண்ணி மேல நடக்கும் போது அவருக்கு அவ்வளோ பயமா இருந்தது. ஆனா நான் பேதுரோட நிலைமை யோசிச்சு பாருங்க, அவர் அவ்வளவு பயந்து போயிருந்தாரா? அப்புறம் என்ன ஆச்சு, ஆண்டவர் அவரை வச்சுதான் அநேக பேரை எப்படி அவருக்குள்ள ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை தான் பிரயோஜனப்படுத்தினார். அவர் நிலைமை எவ்வளவு அழகா, மீன் பிடிக்கிறது தான் அவர் யோசித்து பார்த்திருப்பாரு என்னைக்காவது, ஐயோ என் நிலைமை இப்படி இருக்கே, டெய்லி போய் மீன் பிடிக்கணும், எனக்கு இன்னைக்கு ஒழுங்கா கிடைக்குமா கிடைக்காதா, ப்ராப்பரா அதுக்கான இன்கம் வருமா வராதுன்னு அவர் எவ்வளோ யோசிச்சிருக்கலாம். ஆனா அவரோட நிலைமை, ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாரு, நான் உன்னை இந்த மீன் பிடிக்கிறபடிக்கு மீனை பிடிக்க வைக்க மாட்டேன், ஆனா இதே அளவுக்கு நான் உன்னை மனுஷங்களை பிடிக்கும்படிக்கு நான் என்னோட ராஜ்யத்துக்குன்னு நான் உன்னை பிரயோஜனப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸ் கொடுத்தாரு. அவர் அதை எவ்வளவு அழகா ஃபுல்ஃபில் பண்ணாரு. அதே மாதிரிதான் அந்த நிலைமையை மாத்த முடியும் அப்படின்னா நம்மளோட நிலைமையும் மாத்த முடியும். கட்டாயம் ஆண்டவரால இது மட்டும் தான் என்னால் செய்ய முடியும், இந்த லிமிட்டுக்கு மேல என்னால் பண்ண முடியாது, இல்ல இது மட்டும் தான் என்னால் செய்ய முடியும், அதுக்கு மேல நான் பவுண்டரி என்னால் கிராஸ் எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா என்னோடது இப்படிதான் அப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஹீஸ்
beyond the restriction. He is more than the limits. He is not even having any of those, taboos or எதுவா வேணா இருந்துட்டு போறோம், taboos சொல்லலாம், இல்ல வாட் எவர் இட் மே பி, அது எதுவுமே ஆண்டவர் கிடையாது. பிகாஸ் he is the almighty God. He is our alpha and omega. He is the only God. He is the king of kings. He is more than able to turn around all the difficult situations we are going through right now. So உண்மையா இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள படைச்ச தேவன், நம்மளோட அப்பா, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவரால இது எல்லா சிச்சுவேஷனையும் நமக்கு சாதகமா, நமக்கு லைக் ஒரு ப்ராப்பரா ஒரு நல்லதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை அவர் மாற்றி போட வல்லவரா இருக்காரு. ஸோ இன்னைக்கும் இன்னும் நீங்க ஐயோ இது மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் துவண்டு போயிருக்கீங்களா? ஆண்டருக்குள்ள நல்ல சந்தோஷப்பட்டு சொல்லுங்க, எஸ்ஸப்பா இனி நான் உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், பிகாஸ் ஐ நோ யூ வில் டர்ன் அரவுண்ட் தி சிச்சுவேஷன் ஃபார் மை குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட இப்ப நம்ம ஜபிக்க போறோம். ஓகேங்களா? வாங்க. அப்பா அன்பின் ஆண்டவரே, அப்பா உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் சுவாமி. அப்பா we as brothers and sisters in Christ, அப்பா we join our hands and we pray into your presence, Lord. நாங்க கேட்கறதுலாம் ஒண்ணுதான் அப்பா, நாங்க போற சிச்சுவேஷன் ஏசப்பா மனுஷங்களுக்கு தெரியாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம் ஏசப்பா. நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான் சுவாமி, நீங்களே ஆண்டவரே அந்த நிலைமை எல்லாத்தையும் மாத்தி போடுங்க. ஒரு சில நிலைமையில எங்களால யாராலும் வெளில கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஏசப்பா கடினத்துல இருப்பாங்களே அப்பா, அந்த ஒரு ஆத்மா எவ்வளவு உடஞ்சு போய் நொறுங்கொண்டு இருப்பாங்க அப்பா, அவங்களுக்கு நீரே ஏசப்பா பலத்தையும் சத்துவத்தையும் தருவீராக ராஜா. யூ strengthen them Jesus. Holy Spirit, you just take complete control over their situation ஏசப்பா. you turn it around Lord, you turn it around ஏசப்பா. எங்களுக்கு தெரியாது நீங்க எப்படி பண்ணுவீங்க, எங்க பண்ணுவீங்க, எப்போ பண்ணுவீங்களா எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர் அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் அதை செய்து முடிக்க போதுமானவரா இருக்கிறீர் சுவாமி. அப்ப உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யார் கைவிட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஏசப்பா நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களை படைத்த தேவன், எங்களோட தகப்பன் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும், கடினமான சூழ்நிலையும் ஏசப்பா நீர் முற்றிலும் மாற்றி போட்டு உமக்குள்ளாக சாட்சியாக நிறுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. இனி அப்பா துவண்டு போய் இல்லாதபடிக்கு, ஒரு நாள் நைட்டு ஏசப்பா அழுது கொண்டிராதபடிக்கு, யாருக்கும் தெரியாம புலம்பிக் கொண்டிராதபடிக்கு அப்பா உமக்குள்ளாக ஏசப்பா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்க, அப்ப உமக்குள்ளாக ஏசப்பா அடுத்தவங்களை நாங்க உமக்குள்ளாக என்கரேஜ் செய்யும்படி ஏசப்பா you give us the spirit of encouragement ஆண்டவரே. you give us the spirit of happiness, joy ஆண்டவரே. அப்பா help us to pass on this all these good things to others and share this about you Lord. அப்பா ப்ளீஸ் ஏசப்பா நீரே ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றி போட்டு அப்பா சாட்சியாக ஒவ்வொருத்தரும் நிறுத்தி வைக்க போவதற்காக நன்றி சுவாமி. no more mourning ஆண்டவரே, no more sadness Lord, no more crying Jesus. in you we are going to rejoice, in you we are going to be happy. all our mourning is going to be into joyous dance ஆண்டவரே. it's totally by your grace. ஏன்னா நாங்க விசுவாசிக்கிறோம் you are more than able to turn it around Lord. நீர் இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி போடுவீர் நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. in Jesus name we pray, amen. so no matter what, from this day forth, believe that he will turn it around to our good. God bless you.